ஹலோ மேட். இப்போ நம்ம யூகேல க்ராலின்ற ஒரு பிளேஸில் இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ டைம் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ ஒரு வாக் ஒன்று போகலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 6 degree இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. அங்கே இருக்க மக்களும் வந்து அதை அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. நம்ம இதை பார்த்து கொஞ்சமாச்சு நம்ம ஏரியாவில் இதை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நம்ம ஊரும் கொஞ்சம் முன்னேறும். எனக்கு இதெல்லாம் தான் ஆசை. எனக்கு என்ன இது லண்டன் வந்துட்டு இதெல்லாம் காமிச்சு சீன் போடுறானு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஆகணும், நம்ம ஊர் இந்த மாதிரி ஆகணுன்ற ஆசை எனக்கு. அதை பாருங்கள், எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஒரு மாதிரி எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். காலங்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளும் மாறின மாதிரி இல்லை. எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் ஏஏ வந்துச்சு. நம்ம எல்லாமே இப்போ எல்லாத்தையுமே இப்போ ChatGPTயில் எல்லாத்துலேயும் கோபைலட்டு எல்லாமே சர்ச் பண்ணி எல்லாமே இப்போ பல டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் நம்மளோட அந்த டிசிப்ளின் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஏன் மாறல? ஈவன் நானும் சேஞ்ச் ஆகணும். உங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு ஆளும் கொஞ்சம் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரையும் இந்த மாதிரி மாற்றலாம். எவ்வளோ அழகாக அந்த மரங்கள் பாருங்கள், எத்தனை வருஷம் மரம். இதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 100 years ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 100 years இருக்கும் கண்டிப்பாக. இவங்க எல்லாத்தையும் அந்த பாருங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் ஒன்று. எதையுமே அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் மரத்தை வெட்டிட்டு ரோடு போடுவாங்க, மலையை வெட்டிட்டு அதை வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சிக்காக பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள்.